ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோவிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். பொதுவா ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிச்சு தான் வர்றாங்க. எங்களுக்கு பணம் தாங்க பிரச்சனையே. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நெறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப பார்க்கும்போது 70% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. மீதி இருக்கிற 30% பேர் தான் ஒரு நல்ல வேலை, அதேபோல அதிக சம்பளம், சிலர் வியாபாரம், தொழில்லாம் பண்ணி நல்ல வருமானம், அத வச்சு பண விஷயங்கள சமாளிக்கிறாங்க. மீதி 70% பேரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப பாதிப்புல தான் இருக்காங்க. இப்ப நெறைய பேரு சொல்ற விஷயம் என்னன்னா, கடன் தான் சொல்றாங்க. நெறைய கடன் இருக்கு. கடன் பிரச்சனைக்காண்டி தான் நாங்க ஜாதகம் பார்க்கவே வந்தோம். கடன் அதிகமா இருக்கிறதுனால, ரொம்ப மன உளைச்சல், நெறைய சிக்கல்கள், வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்ப முடியும்? எங்களால கடன எப்ப கட்ட முடியுமா? கட்ட முடியாதா? இல்ல இதுக்கு என்ன தீர்வு வரும்? ஏதாவது ஒரு ஜாதகத்துல வழி இருக்கா இதுக்கு? வழிபாடுகள்லாம் செய்றதுக்கு? அப்படிங்கிற மாரி தான் கேட்குறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கடன கொடுத்துட்டு, அந்த பணத்த திரும்ப வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அதாவது அந்த பணம் வந்தா தான் எங்களுக்கு லைஃபு அப்படிங்கிறாங்க. அந்த பணம் கிடைச்சிருமா? வந்துருமா? எப்ப வரும்? அதுக்கு ஏதாவது வழிபாடு செய்யணுமா? அப்படிங்கிற மாரி ஜாதகத்துல எப்படி அமைப்பு இருக்கு? அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் தொழில் வியாபாரம் செஞ்சு அதுல நஷ்டமாயி, அதுல அந்த தொழில் வியாபாரத்தெல்லாம் மூடிட்டு வேலைக்கு போலாமா? அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வேலையே இல்ல. வருமானமே இல்ல. ரொம்ப வாழ்க்கையே நடத்த முடியல அப்படிங்கிற மாரி வராங்க. இதுக்கெல்லாம் ஒரு பிரதான காரணம், மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான் காரணம். இந்த பணங்கிற ஒரு விஷயத்துக்கு பல பிரச்சனைகள் வேற வேற விதத்துல இருக்கு. ஆம், ஒரு ஜாதகருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிச்சு இருக்குன்னா, அது ஜாதகத்துல கண்டிப்பா அந்த கிரகம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோ, அந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு பண விஷயங்கள்ல பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இப்ப இந்த மாரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஜாதகப்படி வேற ஏதாவது வழி இருக்கா? எப்படி செய்யலாம்? அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இதுக்கு வழி இருக்கு. இப்ப கிரகங்கள்லாம் பாதிச்சு இருக்கு அப்படின்னா, அடுத்து நட்சத்திர தாராபலன்னு ஒண்ணு இருக்கு. கிரகங்கள் இல்லாம உங்க பிறந்த நட்சத்திரத்த வச்சு தாராபலன் வழியா நீங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன அடையறதுக்கு வழி இருக்கு. அதுதான் தாராபலன். அது எப்படின்னா, ஒருத்தரு ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னா, அதுக்கு அந்த நட்சத்திரம் தான் அவருக்கு முதல் நட்சத்திரம். அதுக்கு அடுத்து வர்றது 2வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரம் இப்படின்னு தான் வரும். இப்ப இந்த 2வது நட்சத்திரத்த இயக்குனா, அத ஆக்டிவேஷன் பண்ணும்போது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கும். எப்பவுமே இந்த 2வது நட்சத்திரம் தனதாரை, சம்பத தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரங்களை வரக்கூடிய நிலையில உங்களுக்கு பணம் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா, அந்த சம்பத்து தாரை உங்க ஜாதகத்துல ஆக்டிவேஷன் பண்ணா, எப்பவுமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சரி. இப்ப இத எப்படி ஆக்டிவேஷன் பண்றது அப்படின்னா, இதுக்கு பல வழிகள் இருக்கு. நெறைய YouTubeல சொல்லியிருக்காங்க. புத்தகங்கள்லலாம் இருக்கு. தனதாரைய, சம்பத்த தாரைய இயக்குறதுக்கு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதிலேயே ஒரு சூப்பர் பவரான விஷயத்த தான் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். ஆ ரொம்ப அதாவது வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அளவுக்கு அந்த சீக்ரெட்டான ஒரு விஷயத்த நான் இந்த பதிவுல சொல்லிக் குடுத்துருக்கேன். எப்படின்னா, இப்ப நட்சத்திரங்கள் நம்ம தனதாரைய பார்க்கணும் அப்படின்னா, ஜென்மதாரைக்கு அடுத்த நட்சத்திரம். இது வரிசையா நட்சத்திரங்கள் தானே. இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மரங்கள்னு ஒண்ணு இருக்கும். நட்சத்திர மரங்கள் நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு மரத்துக்கும் என்ன விருட்சம் அதுல விருட்சம்னு போட்டிருக்கும். விருட்சம்னா மரம். இப்ப எந்த மரம் எந்த நட்சத்திரத்துக்குன்னு போட்டிருக்கும். இந்த விஷயம்
இது கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து பெரிய பெரிய புகழ்பெற்ற கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா, தல விருச்சங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு தல விருச்சம் ஒரு கோயில்ல இருக்கும். ஆனா, அத யாரும் கவனிக்கிறது இல்ல. ஏன்னா, எல்லாம் போய் நேரா அந்த கடவுள சாமிட்ட வேண்டிட்டு, அப்படியே தல விரிச்சத்து அங்க என்ன இருக்கு? அது ஏன் வச்சிருக்காங்க? அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் அவ்வளவு தெரியாததுனால, அங்க போய் எதுவுமே வேண்டுறதில்ல, செய்யறதில்ல. ஆனா, கோயில்கள்ல பழங்காலத்து கோயில்கள்ல தல விருச்சம் வச்சதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மரங்களுக்கு என்ன சக்தி இருக்குன்னா, நட்சத்திரத்தோட பவர அப்படியே ஈர்க்கிற சக்தி வந்து இருக்கும். ஒரு எந்த ஒரு மரத்துக்கும், அந்த மரத்துக்குரிய நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும். அந்த நட்சத்திரத்தோட சக்திய வந்து இந்த மரங்கள் இழுக்கக்கூடிய சக்தி இருக்கும். அந்த மரங்கள் இழுத்து தான் அங்க இருக்க தெய்வம் வந்து அந்த நட்சத்திரத்தோட பலனையும் அந்த மரத்தின் வழியா தான் குடுக்கும். அதனால தான் நெறைய கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த பலன் வந்து எப்படி கிடைக்கும்னா, அந்த மரத்த வச்சு தான். அந்த மரம் வந்து என்ன மரம் ஒரு கோயில்ல இருக்கோ, அந்த மரத்தோட தன்மையில தான் அந்த இறைவன் வந்து அங்க வர்றவங்களுக்கு அந்த பலன குடுத்துட்டு இருப்பாரு. இது நெறைய பேருக்கு தெரியாது. இந்த விஷயம் வந்து இப்ப நான் பதிவுல சொல்லியிருக்கேன். இந்த மரங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்திகள் உண்டு. இந்த தலம இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம்னா, அந்த இறைவன வேண்டிட்டு அந்த தல விரிச்சோம்ன்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தையும் கும்பிட்டுட்டு, அங்கேயும் வேண்டுதல் சொல்லிட்டு தான் வரணும். இப்ப இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தனதாரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சதய நட்சத்திரம் வரும். அதுதான் வந்து சம்பத்து தாரை, தனதாரை. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள அவிட்ட நட்சத்திரத்துக்கு குடுக்குறது சதய நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரத்தோட மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடம்பு மரம். அந்த கடம்பு மரம் வந்து தலவிருட்சமா இருக்க கோயில்ல போயி, நீங்க வேண்டும்போது நிச்சயமா உங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் உண்டாகும். இப்ப அவிட்ட நட்சத்திரக்காரங்க கடம்பு மரம் உள்ள கோயிலுக்கு எங்க போணும்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிறது கடம்பு மரம் தான். தல விருட்சமா இருக்கிறது. அந்த கோயில்ல போயி, இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க, ஆ அந்த கோயில்ல உள்ள அந்த இறைவனெல்லாம் வணங்கிட்டு, எல்லா தலங்கள்லயும் வணங்கிட்டு, கடைசியா இந்த தல விருட்சத்துட்டயும் வந்து அந்த மரத்துக்கிட்டயும் நீங்க வேண்டுதல் செஞ்சு, உங்க வழிபாடையும் செஞ்சீங்கன்னா, நிச்சயமா இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய திருப்பம் உண்டாகும். நல்ல பலன் வந்து உண்டாகும். இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற அந்த இறைவனெல்லாம் வணங்கிட்டு, எல்லா தலங்கள்ல உள்ள இறைவனையும் வணங்கிட்டு கடைசியா வந்து அந்த தலவிருச்சம் கேட்டா சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு தெரியாது. அங்க கேட்டா அந்த தலவிருச்சம் எங்க இருக்கு கோயில்ல அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க. அது கடம்பு மரம். அந்த மரத்த வந்து வணங்கிட்டு வரும்போது நிச்சயமா அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலனை உண்டாக்கும். இத வாழ்நாள் முழுதும் நீங்க பயன்படுத்தலாம். அதனால அடிக்கடி பக்கத்துல இருக்கவங்க அடிக்கடி போலாம். அப்படி தூரத்துல இருக்கிறவங்க வருஷத்துல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரப்ப பண விஷயங்கள்ல நல்ல பலன் வந்து உண்டாகும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.